அருமையானவர்களே, இந்த நாளிலிருந்து நாம் இயேசுவுடைய மரணத்தை குறித்து சில காரியங்களை தியானிப்போம். இன்று என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இயேசுவுடைய காயங்களும் காரணங்களும். இயேசுவை அடித்தார்கள், அவரை காயப்படுத்தினார்கள், எல்லாம் ஓகே. போர்ச்சேவர்கள் அதை செய்தாலும் பிசாசு இதற்கு பின்பாக நின்று கிரியை செய்தான், இல்லைங்களா? அப்ப இயேசு ராஜாவாக இந்த பூமியிலே பிறந்தார். அவரை பிறக்கும் பொழுதே அவரை பிறக்க விடாம பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பிசாசு பண்ணான். அவரை வளர விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாவற்றையும் பண்ணான். அவர் ஊழியம் செய்வதற்கு தடையாகவும் பிசாசு வந்து நின்றான். அப்ப ஏன் இதெல்லாம் செய்தான்னா, அவனுக்கு தெரியும் இவர்தான் ராஜா, இல்லைங்களா? அப்ப இந்த ராஜாவை அவன் எவ்வளவு அவமானப்படுத்துகிறான்னா, போர்ச்சேவர்கள் என்ன பண்றாங்க, முட்களினாலே ஒரு கிரீடத்தை பண்ணி அதை அவர் தலையின் மேல் வைத்தார்கள். யோவான் 19:1 வசனம் இருக்கும் பாருங்க. போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவர் கொடுத்தி என்ன சொல்றாங்க பாருங்களேன், யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை அடித்தார்கள். அப்ப மேசியாவை அடிக்கிறார்கள். சொல்லும் பொழுதே நம்மளால அது ஜீரணிக்க முடியல, இல்லையா? அப்ப முட்களினாலே, அந்த முட்கள் எதற்கான அடையாளம்? அந்த காயத்தை அவர் ஏன் பட்டாருன்னா, நீங்க பழைய ஏற்பாடு படிச்சீங்கன்னா இருக்கும், ஆதியாகமம் 3 இருக்கும். ஆண்டவர் ஆதாம்கிட்ட பேசுவார் பாவத்திற்கு அப்புறம். அப்ப அவர் சொல்லுவாரு, ஆதாம்கிட்ட சொல்றப்ப, பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் சொல்லுவாரு, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்ப முட்கள் சொல்றப்ப அது ஒரு கேர்ஸா இருக்கு, இல்லையா? சாபம். அப்ப இயேசுடைய தலையிலே, ராஜாவுடைய தலையிலே, ராஜாதி ராஜாவின் தலையிலே முட்கிரீடத்தை வைக்கிறாங்க. சாபத்திற்கான அடையாளம். இப்படி யோசிங்க, அந்த முட்கிரீடத்தை அவங்க வைக்கிறது, அது அவருடைய ஸ்கல், அந்த மண்டை ஓடு, அது உள்ள போகும். அந்த அளவுக்கு அது ஷார்ப்பான ஒரு முட்கள். அதை எடுத்துட்டு போய் அப்படி வைக்கிறாங்க. அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், நம் ராஜா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அப்ப அந்த வேதனை அவர் அனுபவித்தார். எதற்காகனா, நீங்களும் நானும் நன்றா இருக்க வேண்டும். ஆமென். நிறைய சொல்லலாம் இதுல. அப்போ என்னன்னா, அவர் தலையிலே அந்த முட்கிரீடம் வைக்கப்பட்டது. அந்த சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார், நாம் ஆசீர்வாதமா இருக்கும்படியாய். அடுத்து, தலை சம்பந்தப்பட்ட வியாதி எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாதுன்றுதான் அதை அவர் அப்படியாக அடி வாங்கினார். ஏன் அப்படின்னா, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஒருவேளை மைக்ரேன் பெயின், சிவியர் ஹெட்டேக் அல்லது மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்க சொல்லுங்க, இயேசு முட்கிரீடம் சுமந்தார். ஏன் நீங்களும் நானும் ஆரோக்கியமாக இருக்கும்படியாய். ஆமென். அடுத்து, பழைய ஏற்பாட்டில் இங்க நெத்தியில அந்த இது கர்த்தருக்கு பரிசுத்தம் சொல்லிட்டு இப்படி எழுதுவாங்க. அப்போ ஹோலி தாட்ஸ், நமக்கு சிந்தனைகள்ல தான் பிரச்சனை வருது பாருங்க. அப்ப ஆண்டவர் முட்கிரீடம் சுமந்தது எதற்காக? நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. இங்கிருந்து தான் எல்லா பிரச்சனையும் வருது, இல்லைங்களா? அதை சரி செய்ய அவர் அங்க முட்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுடைய காயங்களும் காரணங்களும், அவர் தலையிலே முட்கிரீடம் வைத்தார்கள். அவர் காயப்பட்டார். ஏன்? நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், நாம் சாபமில்லாமல் வாழ்வதற்காக அவர் காயப்பட்டார். ஏன்? நாம் ஆரோக்கியமாய், குறிப்பாய் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாய் வாழும்படியாய். அப்படியானால் மூன்றாவது, அவர் காயப்பட்டார் எதற்காக? நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாய். ஆமென். எனவே இயேசு காயப்பட்டார், நாம் நன்றாய் இருக்கும்படியாய். அவருடைய காயங்களை நாம் இன்றும் தியானிக்கும் பொழுது அதிலிருந்து ஜீவன் பிறக்கிறது. எனவே நான் சொல்லுகிறேன், இன்னும் அவர் நமக்காக என்னவெல்லாம் பட்டார், அது எதற்காக பட்டார், என்னவெல்லாம் சிலுவையில் நடந்தது, தொடர்ந்து தியானிப்போம். நீங்களும் உங்கள் தனிப்பட்ட வேத தியானத்தில் தியானியுங்கள். கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்வார். நம் விசுவாசம் வளரட்டும். நம் ராஜா நமக்கு ஏன் இதெல்லாம் செய்தார் என்பதை புரிந்து நாம் வாழ்வோம், ஆளுகை செய்வோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.